மதுரையில் நடைபெறும் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான முன்பதிவு துவங்கியுள்ளது. இதுகுறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிட கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். மேலும் விவரம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழரின் வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு போட்டிகள் மதுரையில் உலக புகழ்பெற்ற அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் வரும் ஜனவரி 15, 16, 17 தேதிகளில் நடைபெற உள்ளது. இந்த 3 ஜல்லிக்கட்டு போட்டிகளில் பங்கேற்க விரும்பும் காளைகள், மாடுபிடி வீரர்கள் இன்று மதியம் 12 மணி முதல் நாளை மதியம் 12 மணி வரை முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது. இதனால் இன்று மதுரையில் madurai.nic.in என்ற இணையதளத்தில் காளை உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரருக்கென தனித்தனியாக உள்ள பிரிவுகளில் இ-சேவை மையத்தில் முன்பதிவு செய்து வருகின்றனர். இதற்கு முன்பு காளைகளுக்கு மருத்துவர்கள் வழங்கிய மருத்துவ சான்று மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு கொரோனா சான்று, உடல் தகுதி சான்றுகளை வைத்து இ-சேவை மையத்தில் முன்பதிவு செய்து வருகிறார்கள். இதில் ஒரு மாட்டிற்கு தகுதி சான்றிதழ் பெற்று வேற நபர்களின் ஆதார் கார்டு மூலம் முன்பதிவு செய்யக்கூடாது. ஒரு ஊரில் விளையாடும் மாடுபிடி வீரரும் வேற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில் அனுமதி கிடையாது. டோக்கன்களில் முறைகேடுகளை தவிர்க்க QR கோடு இணைப்புடன் டோக்கன் வழங்கப்பட உள்ளது. மேலும் இந்த ஆன்லைன் பதிவின் போது ஒரு ஊர் ஜல்லிக்கட்டுக்கு மட்டுமே காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர் பதிவு செய்ய முடியும். இவ்வாறாக பதிவு செய்த பின்பு அனுமதி மறுக்கப்பட்டால் மற்ற 2 ஊர் போட்டிகளிலும் பங்கேற்கவோ அதற்கான முன்பதிவு செய்ய முடியாத நிலை உள்ளது என்றும் 3 ஊர் ஜல்லிக்கட்டு போட்டிகளிலும் முன்பதிவு செய்து ஏதாவது ஒரு ஊர் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் விதமாக ஆன்லைன் பதிவு மாற்றம் செய்ய வேண்டும் என காளை வளர்ப்போர் மற்றும் மாடுபிடி வீரர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.